விருதுநகர் சதுரகிரியில் இருந்து கன்னிச்சேரி டி செட்டிப்பாக்கம் வெள்ளை நாகத்தை காண வந்த சடைசாமி சித்தர் அங்கே தவத்தை மேற்கொண்டார். அங்கேயே தங்கி தன்னுடைய தவ வலிமையால் அங்குள்ள பக்தர்களின் மன சஞ்சலங்களை அறிந்து அவற்றை போக்கி நல்வழிப்படுத்துவதை வழக்கமாக கொண்டிருந்தார். தேடி வருபவர்க்கெல்லாம் துயர் தீர்க்கும் அற்புதமாக திகழ்ந்து அங்கேயே ஜீவசமாதி அடைந்தார். 300 ஆண்டுகள் பழமையானது அவரது ஜீவசமாதி சிதலமடைந்த நிலையில் அங்குள்ள ஒரு பக்தர் கனவில் தோன்றி அதை புனரமைக்க உத்தரவிட்டதால் அவரும் அந்த ஊர் மக்களும் சேர்ந்து சடைசாமி சித்தரை சடேஸ்வரர் என்ற தெய்வமாக ஆலயம் எழுப்பினர். இக்கோவில் ஜீவசமாதி என்பதால் மக்கள் கூட்டம் பல மடங்கானது. அங்கு வைக்கப்பட்ட சிவலிங்கத்தின் மேல் பால் ஊற்றினால் அது நீல நிறமாக மாறுவதும், ஆடி மாதம் அமாவாசையில் பூஜை செய்யும் போது அங்குள்ள கேமராவில் சடேஸ்வர சித்தர் பதிவாகி உள்ளதும் அற்புதங்களில் ஒன்றாக பேசப்படுகிறது. கேட்டவரும் அருளும் சடைசாமி சித்தரை நாமும் வணங்குவோம்.